மக்களே, திருவொற்றியூர் பைட் ஃபிஷிங் வந்திருக்கோம். நான் அசார் பாய். ஸோ வெள்ளாரா தான் கொண்டு வந்திருக்கோம். கேசஸ் ஏதாச்சும் இருந்ததுன்னா அப்லோட் பண்ணுறோம். ஹலோ, நான் சொல்லுங்கள். நீங்கள் பேமெண்ட் அனுப்பிச்சிருக்கீங்களா? பேங்க் அடங்குது, பேங்க் அடங்குது, பேங்க் ஷாம்பு எடுத்தாச்சு, போட்டாச்சு. அப்படியே வெயிட் பண்ணோன்னா மீன் வந்து தொப்பக்கடின்னு கடிக்கும். கடிக்கும் போது ஒரு ஊக் பண்ணணும். ஊக் செட் ஆகலைன்னா மறுபடியும் கடிக்க வரும். அவ்வளோதான். மாட்டிக்கினாரு ஒருத்தர், இவரை காப்பாற்றணும் கத்தரு. மக்களே பாருங்க, பைட் ஃபிஷிங் இஸ் சிம்பிள். அருமையான ஃபிங்கர் மார்க். ஆய், ஓகே வாங்க. ஒன்று போயிடுச்சு, இன்னொன்று வந்துடுச்சு. அழுத்தி போடுங்க ப்ரோ. ஃபேபில் ஜம்ப் அடிச்சுட்டு போயிட்டானே. பிடிப்பா மறுபடியும். போயிட்டு வாடா தம்பி, உனக்கு ஆயுசு 100. இப்படி எடுத்தாச்சு, அப்படியே போட்டாச்சு. ஸ்டிஃபாக அப்படி பிடிச்சி நின்னோன்னா மீன் ஒன்று வந்து டொக்கு டொக்குன்னு கடிக்கும். இப்போ கடிக்குது தெரியுதா? நன்றாக கடிக்கும் போது இப்படி ஊக் பண்ணிட்டோம் என்றால் வந்து விடும். வாரணாச்சலம், உனக்காக தான் இத்தனை நாள் காத்து நின்றேன். அருணாச்சலத்தோட தம்பி. காட்டுங்க ப்ரோ. அருணாச்சலத்தோட தம்பி வேற லெவல். இடம் மாத்தின ராசி இல்ல, 2 கல்லு தள்ளி உட்காந்தேன். 2 கல்லு, 2 கூட மீன் கிடைக்குது. சரிங்க பாருங்க. இன்னைக்கு ஆக்சுவலாக எப்பவுமே யாரா உரிச்சு போடுவேன். இன்னைக்கு யாரா உரிக்க கூட இல்லை. இப்படி எடுத்தாச்சு, என்ன பண்ணுறோம், சுற்றியாச்சு. 2 பேரும் ஒன்றா போட்டிருக்கிறோம். அப்படி பிடிக்கிறோம். யாருக்கு மீன் கடிக்குது பார்த்துருவோம். அவருக்கா எனக்கா? எனக்கு தான், எனக்கு தான், எனக்கே எனக்கு தான். நான் தான் இன்னும் அதாகப்பட்டது மகாஜனங்களே. நாங்கள் இங்கே வந்து ஒரு 6 மணிலேருந்து உக்காந்து டீ ஆற்றிட்டு இப்போ கரெக்டாக ஹை டைடு வரப்போகுது. டைடு எத்தனை மணிக்கு ப்ரோ? 1:30 மணி. இப்போ டைம் என்ன ஆகுது? 12 இருக்கும். பாருங்க, 1:30 மணிக்கா. கிட்டத்தட்ட கரெக்டாக 6 மணி நேரம். 6 மணி நேரம் உட்காந்துருந்து ஹை டைடுக்கு 1 ஹவர் இப்போ டைம் இருக்குது. இந்த டைமில் எங்களுக்கு அந்த 1 ஹவர் கேப்பில் டப் 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 டப்புன்னு எல்லா மீனும் அடிக்குது. அங்கே பாருங்கள் எப்படி வந்தது. வா 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 புடி. ஓகே, தின்ட்டு போயிடுச்சு. ஸோ இதுக்கு தான் சொல்கிறது, டைடை ஃபாலோ பண்ணுங்கன்னு. ஹை டைடுக்கு கரெக்டாக 1 ஹவர் முன்னாடி பார்த்தீங்களா? நம்ம கவனிக்காமல் இருந்தாலும் ஆக்சுவலாக ஒரு மேட்ரு ஒன்று நடந்துன்னு இருக்குது. கவனிச்சிங்களா? டைடு ஏற போகுது. 1 ஹவர் இருக்குது இப்போ. 1 ஹவர் தண்ணி உள்ளே வந்துன்னு இருக்குது.
இந்த தண்ணி உள்ளே வர டைமு மீனோட ஃபீடிங் ஆக்டிவிட்டி ஆரம்பிச்சிருக்கு பார்த்தீங்களா? ஆமாம். ஃபோட்டோ உடனே அடி, ஃபோட்டோ உடனே எனக்கு வேணும், பிடிப்பா, பிடி பிடி, எடுத்துகிட்டு போயிட்டே என்ன புடி, சாப்பிடு சாப்பிடு. ஓகே, மாட்டிக்கிச்சு மக்களே. பட் இது வேற 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 இவன் வேறு ஒருவன். யார் இவன்? யார் இவன்? ஏய் சனினே, நீயா வந்த? அவனும் பெண் தானே. அவனும் மீன் எண்ணத்தை சேர்ந்தான் ப்ரோ. அப்படியே கொஞ்சம் பிடிங்க. இவனை எப்படி எடுக்கிறது? இருங்க 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 இருங்க, கீழே வைங்க, கீழே வைங்க. கை வைக்கக்கூடாதுல்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, காலை வச்சு மிதிச்சு எடுங்க. ஐயோ எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஐயோ எங்களுக்கு என்ன மாதிரியான சுச்சுவேஷன். பல்லுல கடிச்சு குருவி படத்துல ஐயோ அதுவே போயிடுச்சு ப்ரோ. பல்லுலயே கடிச்சு மீனை இழுக்கிற மாதிரி பல்லுல கடிச்சு காரை இழுப்பாரு அந்த மாதிரி ஆக்சிலேட்டரை ஒரு பல்லுல கொடுக்குற. இப்படி போடுங்க, போட்டு வெயிட் பண்ணுங்க. குரலி குரலி என்ன குரலி? இப்படி போடுங்க, வெயிட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. Hey shit, hey everybody. ஹசார் ப்ரோ பிடித்து விட்டார், பிடித்து விட்டார், பிடித்து விட்டார். ஓகே, கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம் ப்ரோ. 2 மீன் விட்டோம். ஓகே, சே சே சே, மீன் இழுத்து டைமு ஊக் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கலங்க, டைமு கிடைக்கலங்க. ஆனால் நம்ம கத்தி பேசின்னு இருக்கிறது மிகப்பெரிய தவறாகி போச்சு. நமக்கு ஒரு ஆப்பனண்ட் பக்கத்திலே வந்து விட்டார். அந்த பக்கத்தில் இருக்கிறாரு. போட்டாச்சு, வெயிட் பண்ணியாச்சு. ஓகே, மாட்டிக்கிச்சு. மாப்பு வந்தாலும் ப்ரோ, இப்போ மீன் வந்து தண்ணியை பொறுத்து கம்பல்சரி வேட்டையாடும் ப்ரோ. ஒரு வேட்டையாடுற நேரம். ஆமாம், இப்போ தண்ணி மறுபடியும் உள்ளே வருது இல்லை, கரெக்டாக இதுதானா ப்ரோ 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 ப்ரோ. மக்களை இப்படி எடுத்து இங்கே போட்டுங்க, லாக் பண்ணிங்க, இப்படி வெயிட் பண்ணுங்கள். மீன் என்ன பண்ணோம், அந்த அதிர்வுக்கு கம்பல்சரி வந்து கொந்தி இதோ இப்படி லாக் ஆகிடும். அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சுன்னா அலேக்கா தூக்கிடுங்க. அலே கலை கலை கலை. அப்படியே பைய போடுவாங்க, உள்ள போடுவோம், அப்படியே முடிச்சு போட்டு. மக்களே, நீங்கள் நம்பினாலும் நம்பலனாலும் அதான் நெசம். காலையிலேருந்து உட்காந்து காஞ்சி போயிட்டு தான் இருந்தோம். காலையில் லோ டைடு, இப்போ 12:45 எப்போது ஹை டைடு ஆரம்பிக்குது. சாரி, 1:30 எவ்வளவோ ஹை டைடு ஆரம்பிக்குது. இப்போ கரண்ட் டைமு கிட்டத்தட்ட ஒரு 12:30 இருக்கும், 12:45. சரியாக டைடு ஆரம்பிக்கிறதுக்கு
1 hour பிஃபோர்லேருந்து எங்களுக்கு இதா போட்டனா பிடிச்சிட்டனா 1 2 3 4 5 6 7 8 அதிகமாகிடுச்சு 9 10 11 12 அடி அடி ரக்கம்மா கையை தட்டு சாச்சா. இருங்க, ஒன்றுமே இல்லை. இதில் பிடிக்க முடியுதா பார்ப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, எடுத்துன்னு போயிடுச்சு. ஸோ ட்ரை பண்ணுங்க. நிறைய பேருக்கு இந்த இடம் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய வாட்டி நீங்கள் மீன் பிடிக்கவும் ட்ரை பண்ணியிருக்கலாம். ஆனால் டைடு முக்கியம் பாருங்கள், ப்ரெஷர் ரொம்ப முக்கியமாக பாருங்கள். போட்டாச்சு, வெயிட் பண்ணியாச்சு. அந்த அதிர்வுக்கு மீன் இறங்கும். இறங்கிச்சா அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சு. இதை பாருங்கள். அதே மாதிரி பைட் ஃபிஷிங்க்கு நீங்கள் தூக்கி போடுற இடத்துல கம்பல்சரி நீங்கள் வைக்கணும். நான் வந்து போட்ட உடனே இது சரி பண்ணுறேன் அது சரி பண்ணுறேன்ட்டு நீங்கள் தள்ளி போட்டிங்கன்னா மீன் போய்விடும். மீனும் போய்விடும், பைட்டும் போய்விடும். புட்டே 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 வா வா வா. ஐயோ 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 ஐயோ. இது கவர் மீன். ப்ரோ இருங்க இருங்க அப்படிங்க. இழுக்காதீங்க இழுக்காதீங்க. தண்ணியிலே வாங்க தண்ணியிலே வாங்க தண்ணியிலே வாங்க அவனை தண்ணியிலே வாங்க அவனை. என்ன மீன் இது? கறி மீன். மக்களே, இது என்ன மீன்? கடல் மீன். அடங்கொய்யால கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உயிர் உள்ள மீன், இப்போ இறந்த மீன். கொஞ்ச நேரத்துல செத்த மீன் கொண்டு போய் வித்தோம்னா வித்த மீன். மதுரை முத்தெல்லாம் வர்றாரு. நோ முத்தனா. சரி, ஒரு சேஞ்சுக்கு சேஞ்சுக்கு சில்லறை வேணுமா? 18ஆம் நம்பர் முல்லை. அதாவது நான் வந்து அந்த காமெடியை வந்து இப்போதைக்கு கொஞ்சம் கடந்து போகிறது தான். மக்களே, நம்ம பிடிக்கிறத பார்த்து நிறைய சமூக விரோதிங்க நம்ம பக்கத்தில் வராங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. ஓகே, மீண்டும் களத்தில் உங்கள் நான். இது ஒன்றும் குறைச்சல் இல்லை. இத பாரு விஜய். அவ்வளோக்கா? போட்டாச்சு. அப்போ இடம் மாறிச்சா? மாப்ப இடம் மாறிச்சு. இப்படி திரும்புங்க. அங்கே போட்டு அங்கே தான் ப்ரோ மாப்பு இருக்குது. கடியம் பாருங்க. இப்போ டொக்கு 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 இடம் மாறிச்சா? போயிடுச்சா? இருக்கு. ஓகே, நினச்சேன் நினச்சேன் சைஸ் மீனாக இருக்கும்.
சைலண்ட்டாக சம்பவம் பண்ணுகிறார் அசார் பாய். பாருங்க ப்ரோ ப்ரோ பாருங்கண்ணா, நீங்கள் மட்டும் பார்க்கக்கூடாது, நீங்கள் பிடிச்ச மீனை காட்டணும். இது திரும்பிடுச்சு. ஓ இருக்கா, பாருங்க காட்டுங்க. இன்னொரு ஒரு ஆளை கூட்டு வந்துருவோம். கூட்டு வந்து கவரை திறந்து கையிலே வச்சுக்கப்பா. வாரி விட்டுருக்கலாம். அடே எல்லாமே 2 3 4 5 குரலின்னு நினைக்கிறேன். என்ன வரும் இது மீன்? குரலி, குட்டி குட்டி குரலி, குட்டி குரலி. ஆ வா கீச்சா கிஜா ஏறுது. ஏய் அத்துட்டு போயிடுச்சு. மக்களே, மார்னிங் வந்திருந்தோம், பார்த்துருப்பீங்க. ஏகப்பட்ட கேச்சஸ் பேக் டு பேக் இருந்தது. கரெக்டாக ஹை டைடு வந்து 1:40. ஒரு 12:30 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் சரியான அடி, பேக் டு பேக் ஸ்ட்ரைக்கு. எங்கள் 2 பேருக்குமே பிடிச்சிருப்பாரு. அவர் ஹேண்ட்லைனில் பிடிச்சாரு, நான் வந்து அல்ட்ரா லைட்டில் போட்டிருந்தேன். ஸோ கேச்சஸை பாருங்கள். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் அதே மாதிரி வந்து சந்திக்கிறோம். பாய். ஹாப்பி பர்த்டே டு யூ.